வெல்கம் டு ஸ்ரீ அட்ராசிட்டி சேனல். ரகு வந்து அம்மாக்குள்ளே பேசிகிட்டு இருக்கான் எக்ஸாம் ஹாலில். அப்போ ரகு வந்து ராமுக்குள்ளே சொல்கிறான், எனக்கு வயிற்ற கலக்குது அப்படின்றான். அதுக்கு ராமு சொல்கிறான், அதுக்கு தான் சொன்ன முதல்லையே எல்லா படத்தையும் கரைச்சி குடிக்காத, அப்புறம் வயிற்ற கலக்குன்னு சொன்னேன். முதல்லையே சொன்னனே, நீ கேட்டியா அப்படின்றான். முட்டை வியாபாரி ஒரு ஆசிரியர் கேட்குறாரு, என்னுடைய பையன் எப்படி படிக்கிறான் சார் அப்படின்னு. அதுக்கு ஆசிரியர் சொல்கிறாரு, சூப்பராக இருக்குது சார், நீங்கள் விற்கிறீங்க, அவன் வாங்குகிறான், இதுக்கு மேலே நான் வேறு என்னத்தை சொல்ல அப்படின்னா. ஒரு வாடிக்கையாளர் வந்து பொருள் வாங்குறாரு, வாங்கும்போது கேட்குறாரு, சீக்கிரமாக ஒரு பை கொடுங்க அப்படின்னா. அதுக்கு அந்த கடைக்காரர் கேட்குறாரு, அப்படி என்ன சார் அவசரம் அப்படின்னு சொன்னால் அவர் சொல்கிறாரு, வாடிக்கையாளர் அவசரமாக ட்ரெயினை பிடிக்கணும் அப்படின்னு. அப்போ கடைக்காரர் சொல்கிறார், சாரி சார், ட்ரெயினை பிடிக்கிற அளவுக்கு பெரிய பை என் கையில் இல்லை அப்படின்றார். இவர் சொல்கிறாரு, ஒரு கடையில் வந்து பொருள் வாங்க வந்தவர் கேட்குறாரு, கடலை எண்ணெய் என்ன விலை சார் அப்படின்னு. அதுக்கு கடைக்காரர் சொல்கிறாரு, 120 ரூபா சார் அப்படின்னு. எப்போ குறையும் அப்படின்னு வாடிக்கையாளர் கடைக்காரர்களை கேட்குறாரு. அதுக்கு கடைக்காரர் சொல்கிறாரு, அளந்து குத்தும்போது தான் சார் அப்படின்னாரு. ரெண்டு பேரண்ட்ஸ் பேசிக்கிறாங்க. அதில் ஒருத்தர் இன்னொருத்தருக்கில் சொல்கிறார், என்னுடைய பையனுக்கு வயசு 15 ஆகுது, ஆனால் இப்போவும் கதை கேட்டால் தான் தூங்குறான் அப்படின்னு. அதுக்கு உங்கள் பையன் எப்படி அப்படின்னு அவர் இன்னொருத்தருக்கில் கேட்கும்போது அவர் சொல்கிறா, எனக்கு அந்த பிரச்சனையே இல்லை சார், நான் ரொம்ப சிம்பிளாக இப்போ படிடா அப்படின்னு சொல்லுவேன், உடனே தூங்கிடுவோம், அதனால் எனக்கு இது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இல்லை அப்படின்னு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.